சரி, இப்போ நாம் வேரியபிள்ஸை பற்றி படிப்போம். வேரியபிள்ஸை பற்றி படிக்கலாமா? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதான் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை இந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு 1000 ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணாலும் அந்த 1000 ஸ்டூடெண்ட்குள்ளேயும் நேம், ஏஜ் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we can create வேரியபிள்ஸ் private int. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையன், ஸ்டாண்டர்ட் private care grade. என்ன கிரேட் இந்த பையன், ஏ கிரேடா பி கிரேடா, இது மாதிரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு இருக்கணும் அப்படின்னா அது இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ இந்த இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிரேடுக்கு வேல்யூவே பாஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக சின்னு எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம சும்மா அப்படி போட்டுருக்கோம். போடலாம், போடாமல் விட்டுறலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர். இதை கால் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 1000 ஸ்டூடெண்ட் வேணாலும் 1000 தடவை இதை கால் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட், இல்லை ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட், அப்படியே அவன் பேரையும் ஏஜையும் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிள்ஸ்க்கெல்லாம் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி வேரியபிள் இருக்குது ஒரு கிளாஸுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதுகளுக்கெல்லாம் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது? ஒன்று கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக இப்படி அசைன் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அசைன் பண்ணலாம். இல்லைன்னா சில செட்டர் மெத்தடுகள் மூலமாக அசைன் பண்ணலாம். சில மெத்தடுகளை எழுதி அது மூலமாக அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு மெத்தட் எழுதலாம். பப்ளிக் செட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. சரியா? இதுக்கு வந்து இதான் இப்போ ஒரு செகண்ட் இப்படி இருக்கு. இது வந்து செட்டர் மெத்தட். இது எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. இது வேல்யூ வாங்கி செட் தான் பண்ண போகுது. அதனால் பப்ளிக் வாய்டு. இப்போ இந்த மெத்தடில் என்னென்ன வேல்யூஸ் வரணும், அதுக்கு எந்தெந்த இதெல்லாம் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாஸ் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் நேமு, ஏஜ், ஸ்டாண்டர்ட், கிரேட் 4 வருதா வச்சுக்குவோம். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்னத்தை பாஸ் பண்ணுவோம்? நேம் வச்சுக்குவோம். ஸ்ட்ரிங் கிவன் நேம். அடுத்து ஏஜ், இன்ட் கிவன் ஏஜ். அடுத்து இன்ட் கிவன் ஸ்டாண்டர்ட். அடுத்து இன்ட் இல்லை கேர். கிவன் கிரேட். ஸோ இதெல்லாம் இந்த மெத்தடை கால் பண்ணி என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்களோ, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு 2 இன்ட்டு, ஒரு கேர் பாஸ் பண்ண இந்த ஆர்டரில் இப்படி பாஸ் பண்ணாங்கன்னா டெஸ்டர்லேருந்து அது வந்து இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிக்கும். இதை திரும்ப கால் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளேருந்து இப்படி வெளியிருந்து வர இந்த வேல்யூக்களை இந்த மெத்தட் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ இப்போ நான் அசைன் பண்ண போகிறேன். நேம் எப்பவுமே திஸ் டாட் நேம்னு போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா திஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டினுடைய, அதாவது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய வேரியபிளை சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு ஏஜ்னு இருக்குது, இங்கேயும் ஒரு ஏஜ்னு வருதுன்னா எதுலேருந்து எதுக்கு எந்த ஏஜுக்கு பாஸ் பண்ணுறோங்கிறதுக்காக இது போடலாம். திஸ்ங்கிறது இந்த ஏஜை குறிக்கும். திஸ் ஏஜ் ஈக்குவல் டு கிவன் ஏஜ். திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு given name. This dot grade equal to given grade. This dot எதையோ மிஸ் பண்ணிட்டோம் போலக்குது. நேம், ஏஜ், ஸ்டாண்டர்ட். This dot standard equal to given standard. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வேல்யூஸ் வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் என்னது சொல்லி வேல்யூஸ் வந்து இப்போ 4 வேல்யூ நம்ம வெளியே பாஸ் பண்ணுற இந்த 4 வேரியபிள்ஸ்க்கு வந்தது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா கால் பண்ணி. இப்போ செட்டர் மெத்தட்ஸ் எழுதுவோம். பப்ளிக் ஃபஸ்ட்டு நேமினுடைய கெட்டர் மெத்தட் எழுதுவோம். பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம்
ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கே இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன்னா என்னென்னா, ரிட்டர்ன் அப்படின்னு என்னென்னா, இந்த மெத்தடை யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டைப்பில் இந்த ஸ்ட்ரிங்குங்கிற டைப்பில் ஒரு வேல்யூவை அனுப்பணும் வெளியே. அதுக்கு யூஸ் பண்ணுறதா ரிட்டர்ன். ரிட்டர்ன் அப்படிங்கிறது வேல்யூவை வெளியே தள்ளுறது இந்த மெத்தட் மூலமாக. இதை கால் பண்ணுறவங்க they will get it and they will display it. ஸோ ரிட்டர்ன் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணணும்? நேமை பாஸ் பண்ணணும். ஸோ நேம் இங்கே இருக்கா, ரிட்டர்ன் நேம், அவ்வளோதான். ஸோ பப்ளிக் வேற என்ன கிரேட் அப்போ இது பண்ணி பார்ப்போம். கெட் சரியா? சும்மா இப்போ 2 இதை மட்டும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வெளியே தள்ளுறதுக்கு 2, உள்ளே வாங்குறதுக்கு இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நாம் இங்கே போவோம். ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டில் போயிட்டு இதெல்லாம் எடுத்துருவோம். ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ மெயின்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், S1 அப்படின்னு. இப்போது இதுக்கு வேல்யூஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து மொட்டையாக இருக்கிறான், அவனுக்கு எந்த வேல்யூமே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணோம் இல்லையா? S1 டாட் செட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்கிறத கால் பண்ணுறோம். இது என்ன சொல்லுது? 4 வேல்யூ பாஸ் பண்ணுங்க அப்படிங்குது. ஃபஸ்ட்டு நேமு, அப்புறம் ஏஜு, ஸ்டாண்டர்டு, கிரேடு பாஸ் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இப்போ போவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இன்னும் சிம்பிளாக ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேரியபிள் கிரியேட் பண்ணியே போட்டுறேன். ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ராஜா, ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் ஏஜ் 15 ஸ்ட்ரிங் இல்லை இன்ட். அடுத்து இன்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு 15 வயசுன்னு எத்தனை 10 ஓடிப்பானா? ஒரு 10. அப்புறம் அவனோட கிரேடு, ஸ்டூடெண்ட் கிரேடு என்ன? ஏ கிரேடு அப்படின்னு வச்சு, நல்லா படிக்கிற பையன். ஸோ ஏ கிரேட். ஸோ இப்போ இதுகளை எல்லாம் நம்ம பாஸ் பண்ணலாம். S1 டாட் செட் இன்ஃபோ அப்படின்னா அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு என்னத்தை அது எதிர்பார்க்குது? ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் ஃபஸ்ட்டு நேம் எதிர்பார்க்குது. இங்கே போகிறோம், ஸ்டூடெண்ட் நேமை பாஸ் பண்ணுறோம். அடுத்து என்னத்தை இது பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அடுத்து ஏஜு, ஸ்டாண்டர்டு, கிரேடு. ஸோ இங்கே போகிறோம். ஏஜ் இருக்கா, ஸ்டூடெண்ட் ஏஜு. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் கிரேட் பாஸ் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணி இந்த 4 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அங்கே போய் செட் ஆகி உட்காந்துருக்கு நேரம். இப்போ அதெல்லாம் இந்த மெத்தட் வழியே இந்த 4 வேரியபிளில் வந்து இங்கே வந்து இந்த இதிலிருந்து இந்த 4 வேரியபிளுக்கு இப்போ வந்து செட் ஆயாச்சு. இப்போ நேமுக்கு கிரேடுக்கும் நம்ம வந்து கெட்டர் மெத்தட் எழுதிக்கிறோம். ஸோ நேமையும் கிரேடையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நவ் setting work over try to print getting அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ system dot out dot println இதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் என்பது S1 டாட் கெட் நேம். அதை கால் பண்ணி பார்ப்போம். செட் பண்ணாதான் அப்படி சும்மா கால் பண்ணி பார்க்குற, அவ்வளோதான். இதில் என்ன இப்போ யூஸ்லாம் கேட்டால் ஒரு யூஸ் இல்லை, சும்மா இது லேர்ன் பண்ணிக்கிறக்காக பண்ணுறோம். எப்படி ஆப்ஜெக்ட்ஸில் செட்டர் கெட்டர் மெத்தடெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, வேரியபிள்ஸில் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்குறக்கு. S1 டாட் கெட். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இன்னும் என்ன மெத்தட் எழுதிக்கிறோம்? கிரேடு எழுதியிருக்கிறோம் இல்லையா? கிரேடுக்கு தான் இது எழுதிக்கிறோம். ஸோ கிரேடுக்கு போகிறோம், பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணால் ராஜா 15 10 ஏங்கிறது அங்கே போய் செட் ஆகிட்டு நேமு அந்த கிரேடு மட்டும் இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் பிரிண்ட் அவுட். கரெக்டாக ராஜா அவன் கிரேடு ஏ அது வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கேருந்து செட் ஆகி அங்கே பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான் மேட்ரு. சரியா? இப்போ இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டில் இது மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த ப்ரைவேட் இருக்கிறது வந்து என்னென்னா இந்த வேரியபிள்ஸை டைரெக்டாக யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, மெத்தடுகள் மூலமாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்ஷன் கொடுக்குறக்காக யூஸ் பண்ணுறோம்.
அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ப்ரைவேட்டு. இது 2 கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து சும்மா மெத்தட்ஸ், அவ்வளோதான். சரி, இனி வந்து என்ன பண்ணுவோம், இன்னொன்று இருக்குது. இந்த இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுளு இதெல்லாம் வந்து நார்மல் டேட்டா டைப். பட் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை இதில். இதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், ஃபைனல் வேரியபிள்ஸ் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அது நம்ம அப்படி அப்புறமா படிப்போம். சரியா? ஸோ இப்போது ஹோப் இந்த செட்டர் கெத்தன்னு இன்னொன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மெத்தடு எதையா ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா இங்கே வந்து ரிட்டர்னுக்கான எந்த டைப் ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு எதை ரிட்டர்ன் பண்ணுறதுங்க போடணும். அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வாய்டுன்னு போடணும். அவ்வளோதான், எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் எழுத வேண்டியதில்லை. இவ்வளோ தான் முடிஞ்சது. பாஸ் பண்ணுற பேராமீட்டர் உள்ளே வந்து இப்படி அசைன் பண்ணிக்கும், அவ்வளோதான். சரியா? முடிஞ்சது வேலை. ஸோ நாம் இப்போ பார்த்தது வந்து வேரியபிள்ஸ்.